குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16, 2025 இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்து டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக சைக்காலஜி மேக்ஸுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கோம். ஓகேங்களா, டார்கெட் 20 அப்படின்ற பேரில் டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கோம். இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 45 டாப்பிக்கை கவர் பண்ணி 14 டெஸ்ட் வைக்கிறோம். மொத்தம் கிட்டத்தட்ட 1000 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 21 தேதியிலிருந்து தேர்வு தொடங்குது. ஓகேங்களா, இமீடியட்டாக விருப்பமுள்ள மாணவர்கள் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெட்யூல் சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவு அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு வந்து நம்ம கட்டணம் செலுத்த வழங்கும். எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஹிட்டாச்சி குழுமம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களில் ஒன்றாக இருக்குது. அதன் துணை நிறுவனங்கள் ஒன்றான ஹிட்டாச்சி எனர்ஜி டெக்னாலஜி சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்நிறுவனம் உலகளாவிய தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க மையத்தை கடந்த 2023 அக்டோபரில் சென்னை போரூரில் தொடங்கினாங்க. அதன் தொடர்ச்சியாக அது 5 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோடி மேலும் முதலீடு செய்கிறதுக்கும் 3000 பேருக்கு வேலை வாய்ப்பும் தரத்துக்கான ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. ஓகேங்களா, அடுத்து வந்து மகாராஷ்டிரம் சத்தீஸ்கரில் வந்து பார்த்திங்கன்னா பல்லாண்டுகளாக நக்சல் தீவிரவாதத்தை வளர்த்த முக்கிய தலைவர் இவர். அதாவது மல்லோஜுலா வேணுகோபால் ராவ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படிங்கிற பூபதி. ஓகேங்களா, உள்ளிட்ட 61 நக்சல்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் முன்னிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா சரணடைஞ்சிருக்காங்க. இந்த வீடியோஸ் நேற்று பார்த்துருப்பீங்க. பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய இந்த பூபதியை வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையினர் மொத்தமாக 6 கோடி வெகுமதி அளித்து பிடிக்க வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருந்தாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவரே சரணடைஞ்சிட்டார். இந்த நக்சல்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு முக்கியமான ஆளாக கருதப்படுறார். இவர் வந்து ஒரு வியூக வகுப்பாளர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவரே சரணடைஞ்சது நக்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் வந்து பார்க்கப்படுது. சரிங்களா, அடுத்தடுத்து நக்சல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரணடைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பிரிக்ஸ் நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரி விதிப்பு எச்சரிக்கை வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அறிவிச்சுட்டே இருக்காரு. அந்த பிரிக்ஸில் என்ன நாடு இருக்குன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்டவை பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா டாலர்களில் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய பரிவர்த்தனை செய்யாமல் தங்களுடைய சொந்த நாணயங்களிலே பரிவர்த்தனை செய்கிறதுனால அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு மேலே வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விதிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து தில்லி பாரத் மண்டபத்தில் சர்வதேச ரயில் கருவிகள் கண்காட்சி வந்து ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. சர்வதேச அளவில் ரயில்வே தொழில்நுட்பத்தில் வேகமாக முன்னேறும் நாடுகளில் இந்தியா இருக்குது. ஓகேங்களா, முக்கியமான ரயில் இன்ஜின் தொழில்நுட்பத்தில் இந்தியா சிறந்து விளங்குது. 2024-25 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் 7000 ரயில் பெட்டிகள் தயாரிச்சிருக்கோம். 42,000 சரக்கு பெட்டிகளும் 1689 ரயில் இன்ஜின்களும் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதில் வந்தே பாரத் ரயில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்குது. தொழில்நுட்ப ரீதியில் சர்வதேச அளவில் சிறந்த ரயில்களில் ஒன்றாகவும் இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2400 கிலோவாட் திறன் கொண்ட ஹைட்ரஜன் ரயில் முழுவதும் இந்திய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐநா மனித உரிமை கவுன்சில் உறுப்பினர் பதவியில் வந்து பார்த்தீங்கன்னா 7வது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, 2026 ஆண்டு ஜனவரி 1 தேதி முதல் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு வந்து அது உறுப்பினராக இருக்கும். உலகம் முழுவதும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான அமைப்பை செயல்படுத்தும் UNHRCயில் வந்து பார்த்தீங்கன்னா 47 நாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினராக கொண்டிருக்கு. ஓகேங்களா, இந்த UNHRCயில் தொடங்கப்பட்டு 2006 ஆண்டு முதல் அது உறுப்பினராக இந்தியா இருந்து வருது. தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு மேல் வந்து 3 முறைக்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடு வந்து உறுப்பினர் இருக்கக்கூடாது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 2018 முதல் 25 ஆகிய 3 ஆண்டுகள் மட்டும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அது உறுப்பினராக இடம் பெறலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உறுப்பினராக இடம் பெற்றிருக்கு. ஓகேங்களா, அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா தேசிய விளையாட்டு நிர்வாக சட்டம் 2025 கீழ் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக அமைக்க உள்ள தேசிய விளையாட்டுகள் வாரியம் இது அமைக்க இருக்கிறாங்க. இந்த வாரியத்தினுடைய அதாவது முக்கியமான வரைவு விதிகளை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதன்படி தேசிய விளையாட்டு வாரியத்தில் ஒரு தலைவர் 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. இவர்கள் வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா 65 வயது, இல்லைனா பதவிக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள். எதில் முன்கூட்டி வருகிறதோ அத்துடன் அவர்களுடைய பதவிக்காலம் வந்து நிறைவடையும். ஒரு முறை நியமிக்கப்பட்டவருக்கு மேலும் 3 ஆண்டுகள் நீட்டிப்பு வழங்கலாம். ஓகேங்களா, வாரியத்தில் அங்கம் வகிப்போர் அந்த காலகட்டத்தில் துறையை சார்ந்த எந்த ஒரு பதவியும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும்
இல்லாமல் தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம், இந்த தீர்ப்பாயத்தில் வந்து உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் 4 ஆண்டுகள், அதிகபட்சமாக 67 வயது. இதில் எது முதல்லையோ அதில். அடுத்து தேசிய விளையாட்டு தேர்தல் குழு, இந்த தேர்தல் குழுவில் குறைந்தபட்சமாக 20 உறுப்பினர்கள் வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் விளையாட்டு வீரர்களும் அங்கம் வகிப்பார்கள், அப்படி அங்கம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வரை விதிகள் வந்து வெளியிட்டாங்க. இதில் தான் மாற்றுக்கு இருந்திருந்தால் பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இன்னும் ஃபைனல் பண்ணல. இது வந்து பொதுமக்களுடைய கருத்து கணிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு அதன் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபைனல் செய்யப்படும். அடுத்ததாக முன்னாள் குடியரசுத் தலைவர் விஞ்ஞானி அப்துல் கலாம் அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. இந்தியாவுடைய ஏவுகணை மனிதன் அப்படின்னு அழைக்கப்பட்டார். ஒரு பாரத ரத்னா விருதும் பெற்றிருக்கிறாரு. குடியரசுத் தலைவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நான் பயிற்சி மீன் சார்பில் தொடங்கப்பட்டு இந்த டார்கெட் 20 அப்டேட் டெஸ்ட் பேஜில் இணையறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடைசி நேரத்தில் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 45 சைக்காலஜி டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 45 டாபிக், 14 டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். இதோட ஷெடியூலே நம்ம தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்கள், ஷார்ட்ஸில் இருக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 21 தொடங்குது. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.